இந்திய அளவில் பிரபலமான பின்னணி பாடகியில் ஒருத்தவங்க தான் ஆஷா போஸ்லே. அவங்களுக்கு மொழிகள் கடந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. சூழல் இப்படி இருக்க 92 வயசாகிற அவங்களுக்கு நேற்று திடீர்னு மாரடைப்பு வந்திருக்குது. இதையடுத்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அங்கே சிகிச்சை பலனில்லாமல் இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. திரையுலகினரும் தங்களோட இரங்கலை தெரிவித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் கடந்த 1933 பிறந்திருக்காங்க ஆஷா போஸ்லே. அவங்களோட குடும்பமே பாரம்பரியமான இசை குடும்பம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கும் இவங்களோட சகோதரி லதா மங்கேஷ்கருக்கும் சின்ன வயசுலேருந்தே இசையின் மீது ஆர்வம் வந்திருக்குது. அதையடுத்து 2 பேருமே முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிட்டாங்க. சூழல் இப்படி இருக்க லதாவுக்கு பாடுறதுக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதை தொடர்ந்து 1948 ஆஷா போஸ்லேவுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அந்த வகையில் லதா மங்கேஷ்கரும் ஆஷா போஸ்லேவும் இந்திய திரையிசையில் கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரோட குரல்களிலும் சங்கீதம் மட்டும் இல்லாமல் மரளைத்தனம் கொஞ்சம் பாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளையும் ஆஷா போஸ்லே பாடியிருக்காங்க. நிலைமை இப்படி இருக்க வயோதிகம் காரணமாக திரைத்துறையிலிருந்து ஒதுங்கி ஓய்வெடுத்து வந்தாங்க ஆஷா. அவங்களுக்கு திடீர்னு நேற்று மாரடைப்பு ஏற்பட்டிருக்குது. அதையடுத்து தெற்கு மும்பையில் இருக்கிற மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனில்லாமல் இன்னைக்கு உயிரிழந்துட்டாங்க. அவங்களுக்கு வயசு 92. நாளை மாலை அவங்களோட இறுதி சடங்கு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில ஆஷா போஸ்லே தமிழில் பாடின பாடல்களை பார்க்கலாம். அதாவது முதலா புது பாட்டு படத்தில் எங்க ஒரு காதல் அப்படிங்கிற பாடலை இளையராஜா கூட சேர்ந்து பாடியிருந்தாங்க. அதையடுத்து ராஜாவோட இசையமைப்பில் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் செண்பகமே செண்பகமே பாடலை பாடியிருந்தாங்க. அந்த பாடல் பட்டி தொட்டிலாம் ஹிட் அடிச்சிச்சு. அந்த பாடல் ஹிட் அடிச்சனால தொடர்ச்சியாக தன்னோட பாடல்களை ஆஷாவை பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க ராஜா. அப்படி இளையராஜாவுக்கு பாடின மீரா படத்தில் ஓ பட்டர்ஃப்ளை, சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் சாத்து நட சாத்து, ஹேராம் படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பல பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாமே மெகா ஹிட்டு தான். குறிப்பாக தலைமுறைகள் கடந்து இன்னைக்குமே அந்த பாடல் ரசிக்கப்படுறதுக்கு ஆஷா போஸ்லோட குரலும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நிச்சயமாக ஒத்துக்கிறதா வேணும். அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற இசையமைப்பாளர்களுக்கும் தமிழில் ஆஷா போஸ்லே பாடல்கள் பாடியிருக்காங்க. அதாவது ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் அலைப்பாயிரி படத்தில் செப்டம்பர் மாதம், தேவா இசையமைப்பில் நேருக்கு நேர் படத்தில் எங்கெங்கே, வித்யாசாகர் இசையமைப்பில் சந்திரமுகி படத்தில் கொஞ்ச நேரம் போன்ற பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. இந்த பாடல்களும் காலங்கள் கடந்து இன்னைக்கும் பலரோட பிளேலிஸ்டில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த பாடல்கள் ஒழிக்கும் வர ஆஷாஜி ரசிகர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.